உங்கள் குழந்தைக்கு ஸ்பீச் டிலே இருந்து நீங்கள் வந்து ஸ்பீச் தெரப்பி அண்ட் ஆக்குபேஷனல் தெரப்பி சர்வீஸ்க்காக நீங்கள் தேடிட்டு இருக்கீங்களா? இல்லை நீங்கள் ஆல்ரெடி வந்து ஸ்பீச் டிலே இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் ஆக்குபேஷனல் தெரப்பி அட்டன் பண்ணிட்டு இருக்கீங்களா? இது ஸ்பீச் டிலே இருக்குது, இந்த மாதிரி ஸ்பீச் தெரப்பி, ஆக்குபேஷனல் தெரப்பி, ஃபிசியோதெரப்பி, இந்த மாதிரி நிறைய தெரப்பிலாம் சொல்கிறாங்களே. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம எதை வந்து பண்ணணும், எது பண்ணுனா நம்ம குழந்தைக்கு கரெக்டாக இருக்குன்ற டவுட் உங்களுக்கு இருக்குங்களா? ஸோ நீங்கள் அதை பற்றி தான் நான் டிஸ்கஸ் பண்ண போகிறேன். இன்னும் ஒரு சிலர் வந்து ஸ்பீச் டிலே இருந்து, உங்களுக்கு சென்சரி ப்ராப்ளம் இருந்து, வெறும் ஆக்குபேஷனல் தெரப்பி மட்டுமே வந்து பண்ணினா போதும் அப்படின்னு ஒரு சில தெரப்பிஸ்ட் வந்து மெத்து கிரியேட் பண்ணி அவங்க வந்து மெனி மந்த்ஸ் வெறும் ஆக்குபேஷனல் தெரப்பி மட்டுமே, அந்த ஒரு எக்ஸ்போஜர் மட்டுமே வந்து கொடுத்து, நீங்கள் இது தெரப்பியில் வந்து சென்சரி மாடிஃபிகேஷன் ஆனதுக்கப்புறம் தான் நீங்கள் ஸ்பீச் தெரப்பி பண்ணணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து வெறும் சிங்கிள் தெரப்பி மட்டும் அட்டன் பண்ணிட்டு இருக்கிற பேரண்ட்ஸுங்களா? ஸோ அப்போ இந்த வீடியோ உங்களுக்காக தான். Hello everyone, I am Renuka, audiologist and speech language pathologist. நாங்கள் லோட்டஸ் கேர் ரீஹேபில் பேச்சு வராத குழந்தைகள் மற்றும் பெரியவர்களுக்கு ஆன்லைன்லையும் ஆஃப்லைனில் கரூரில் நம்ம ஸ்பீச் தெரப்பி அண்ட் ஆக்குபேஷனல் தெரப்பி சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். அது இல்லாமல் டாட்லர் டாக் அப்படிங்கிற பேரண்டிங் ப்ரோக்ராமும் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். இன்னும் ஒரு சில பேரண்ட்னால இன்டென்சிவாக நம்மளால் தெரப்பி அட்டன் பண்ண முடியாது, தெரப்பி ப்ரொசீஜர்லாம் நம்மளால் எவ்ரிடே ஃபாலோ பண்ண முடியாதுங்கிற நினைக்கிற பேரண்ட்ஸ்க்காக நம்ம பேரண்டிங் ப்ரோக்ராமுமே ஹோம் ப்ரோக்ராமும் பண்ணிட்டு இருக்கோம். உங்கள் குழந்தைக்கும் இந்த சர்வீஸ் வேணும், உங்கள் குழந்தைய பேச்சையும் நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணணும், பிஹேவியரை இம்ப்ரூவ் பண்ணணும்னு விருப்பப்படுறீங்க அப்படின்னா நீங்கள் ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி நீங்கள் அப்பாயின்மெண்ட் புக் பண்ணிக்கலாம். உங்கள் குழந்தைக்கு ஸ்பீச் டிலே இருந்து நீங்கள் வந்து ஆக்குபேஷனல் தெரப்பி மட்டும் அட்டென்ட் பண்ணிட்டு இருக்கீங்களா? ஆக்சுவலி இந்த டாபிக் பற்றி நான் பேசுகிறதுக்கான மெயின் ரீசன்ட் டைம்ஸில் என்கிட்ட அசஸ்மெண்ட்டுக்கு வந்த ஒரு 4 குழந்தைங்களோட பேரண்ட்ஸை பற்றி தான் நான் இன்னைக்கு சொல்ல போகிறேன். வேறு ஒரு இடத்துல தெரப்பி எடுத்துகிட்டு இருக்கிறவங்க தான் நம்மக்கிட்ட வந்து அப்ரோச் பண்ணி நம்மளை ஆன்லைன்லேயும் சரி ஆஃப்லைன்லேயும் நான் கேட்ட பேரண்ட்ஸோட எக்ஸ்பீரியன்ஸை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த கம்ப்ளைண்ட் உங்ககிட்ட இருக்குது அப்படின்னா பேரண்ட்ஸ் இதை தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்குமே அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ க்ரியேட் பண்ணியிருக்கேன். உங்கள் குழந்தைக்கு வந்து நீங்கள் ஸ்பீச் டிலே இருந்து இதர் சென்சரி ப்ராப்ளம் இருக்கலாம் ஸ்பீச் டிலேவோட, இல்லை கம்ப்ளீட் பியோர் ஃபார்ம் ஆஃப் வந்து வெறும் ஸ்பீச் டிலே மட்டும் இருந்து நீங்கள் உங்கள் பக்கத்தில் இருக்கிற தெரப்பி சென்டருக்கு போயிட்டு உங்களுடைய தெரப்பிஸ்ட், அதாவது அது ஆக்குபேஷனல் தெரப்பியாக இருக்கலாம் ப்ராபப்ளி, நீங்கள் ஃபஸ்ட்டு ஆக்குபேஷனல் தெரப்பி பண்ணுங்கள், ஆக்குபேஷனல் தெரப்பி பண்ணிட்டு தான் நீங்கள் ஸ்பீச் தெரப்பி போகணும், ஆக்குபேஷனல் தெரப்பி பண்ணாதான் அவங்க பேசுவாங்கன்னு சொல்லி உங்களுக்கு ஒரே ஒரு தெரப்பி எக்ஸ்போஜர் மட்டும் கொடுத்துட்டு இருக்காங்கங்களா? பிகாஸ் ஏன்னா நான் கேள்விப்பட்டது அதுதான். நீங்கள் ஃபஸ்ட்டு ஆக்குபேஷனல் தெரப்பி பண்ணிட்டு தான் அடுத்த ஸ்பீச் தெரப்பி போகணும், இது ரிகவர் ஆனால் தான் உங்கள் குழந்தையால பேச முடியும்னு சொல்லி சின்ஸ் அவங்கக்கிட்ட அந்த சிங்கிள் செட்டப் மட்டுமே இருந்ததுனால அந்த 4 பேரண்ட்ஸும் என்கிட்ட ஷேர் பண்ணது என்னென்னா, ஆக்குபேஷனல் தெரப்பி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் ஸ்பீச் போகணும், அப்போ தான் அவங்களால பேச முடியும்னு எங்ககிட்ட சொன்னாங்க. ஸோ நாங்கள் இவ்வளோ மாதங்களாக வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வெறும் ஆக்குபேஷனல் தெரப்பி மட்டும்தான் கொடுத்தோம். என்கிட்ட ஸ்பீச்லேயோ இன்னும் சென்ஸ்லேயுமே கூட வந்து சென்சரி மாடிஃபிகேஷன்லையும் பெரிய எங்களுக்கு வந்து டிஃப்ரென்ஸ் எதுவுமே தெரியலை. நாங்கள் வந்து கிட்டத்தட்ட பல மாதங்களாக அங்கே போயிட்டோம், எங்ககிட்ட சேஞ்ச் எதுவும் இல்லாததுனால மேபி நம்ம இன்னும் பெட்டராக வேறு யாராவது நம்ம கன்சல்ட் பண்ணி பார்க்கலாமே, ஒரு ஒப்பீனியன் கேட்கலாமேன்னு உங்ககிட்ட வந்தோங்க அப்படின்னு சொன்ன பேரண்ட்ஸ் கிட்ட எனக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருந்தது. பிகாஸ் உங்கள் குழந்தைக்கு அது என்ன ஸ்பீச் ப்ராப்ளமாக இருக்கலாம், அது ஆட்டிசமோ ஏடிஹெச்டியோ என்ன டயக்னோசிஸாக வேணாலும் இருக்கட்டும், உங்கள் குழந்தைக்கு சென்சரி ப்ராப்ளமோட ஸ்பீச் டிலே இருக்குது அப்படின்னா டெஃபினெட்லி நீங்கள் வந்து ஆக்குபேஷனல் தெரப்பி ப்ளஸ் ஸ்பீச் தெரப்பி நீங்கள் ரெண்டையும் கட்டாயம் சைமல்டேனியஸாக உங்கள் குழந்தைக்கு அந்த எக்ஸ்போஷர் அப்படிங்கிறது வந்து 2 எக்ஸ்போஷருமே கிடைக்கணும். இல்லை உங்களுக்கு பியோர் ஃபார்ம் ஆஃப் ஸ்பீச் டிலே மட்டும்தான், ஆர்டிகுலேஷன் ப்ராப்ளம் மட்டும்தான், லாங்குவேஜ் ப்ராப்ளம் மட்டும்தான், நீங்கள் வந்து ஸ்பீச் தெரப்பி ஃபாலோ பண்ணுறதுல தப்பு கிடையாது. பட் உங்கள் குழந்தைக்கு சென்சரி ப்ராப்ளம் இருந்து ஸ்பீச் டிலே இருக்குது, அவங்களுக்கு ஆக்குபேஷனல் டெய்லி லிவிங்கில் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் சென்சரி மாடிஃபிகேஷன், அதாவது ஆக்குபேஷனல் தெரப்பியும் ஸ்பீச் தெரப்பியும் நீங்கள் ரெண்டும் சேர்த்து தான் தரணும். எங்கேயுமே வந்து நீங்கள் ஸ்பீச் தெரப்பி கொடுத்தா மட்டும்தான் பேசுவாங்க, ஆக்குபேஷனல் தெரப்பி ஒன்று மட்டும் போதும் அப்படின்னு எந்த தெரப்பிஸ்ட்னாலையும் சொல்ல முடியாது. உங்கள் குழந்தைக்கு சென்சரி நீட் இருந்து நீங்கள் வெறும் ஸ்பீச் தெரப்பி மட்டும் கொடுத்தாலும் அங்கேயும் ப்ரோக்ரஸில் டிலே இருக்கும், ப்ரோக்ரஸ் அவ்வளோவா ஒர்க் அவுட் ஆகாது. அண்ட் உங்கள் குழந்தைக்கு வந்து சென்சரி ப்ராப்ளம் இருந்து ஸ்பீச் டிலேவோட நீங்கள் வெறும் சென்சரி மாடிஃபிகேஷன், சென்சரி ஸ்டிமுலேஷன் மட்டுமே கொடுக்குறீங்க, ஸ்பீச் ஸ்டிமுலேஷன் கொடுக்கல அப்படின்னா அங்கேயுமே வந்து அந்த குழந்தையுடைய அவுட்கம்ல நமக்கு டிஃப்ரென்ஸ் தெரியாது பெருசாக. ஸோ உங்கள் குழந்தைக்கு ஸ்பீச் ப்ராப்ளம் இருந்து வித் சென்சரி ப்ராப்ளமோட இருக்காங்க அப்படின்னா உங்களுடைய
தெரபிஸ்ட் கிட்ட நீங்கள் டெஃபினெட்லி எங்களுக்கு ஆக்குபேஷனல் தெரப்பி, ஸ்பீச் தெரப்பி ரெண்டுமே இந்த சென்டரில் எங்களுக்கு கிடைக்குமா, அவைலபிலிட்டி இருக்கா அப்படின்னு கேளுங்க. ஏன்னா நிறைய சென்டர்ஸில் மல்டி டிசிப்ளினரி அப்ரோச் இல்லை, சிங்கிள் செட்டப்பாக போட்டிருக்காங்க. அப்படிங்கிற பட்சத்தில் வாட் எவர் அவங்க கிட்ட இருக்கிற சர்வீஸ் அவங்க ப்ரொவைட் பண்ணுறாங்க இல்லைங்களா. ஸோ இப்போ வந்து ஒரு வேளை அவங்க கிட்ட ஆக்குபேஷனல் மட்டும்தான் இருக்கு, ஸ்பீச் இல்லைங்கிறப்ப டெஃபினெட்லி தே வில் ப்ரொவைட் ஆக்குபேஷனல் தான். பட் நீங்கள் வந்து என்ன பண்ணணும், எனக்கு ஆக்குபேஷனல் இங்கே கிடைக்குது, ஸ்பீச் தெரப்பி யார்கிட்ட இருக்கு அப்படிங்கிறத நீங்க பார்க்கணும். இல்ல நீங்க ஒரு ஸ்பீச் தெரப்பி சென்டருக்கு போறீங்க, உங்க குழந்தைக்கு சென்சரி ப்ராப்ளம் இருக்கு, அவங்க கிட்ட ஸ்பீச் தெரப்பி மட்டும்தான் இருக்கு அப்படின்னா நீங்க யூ ஹேவ் டு லுக் ஃபார் ஆக்குபேஷனல் தெரப்பி சர்வீஸ் ஆல்சோ. ஓகேங்களா. ஸோ என்னன்னா இட் இஸ் லைக் சென்ஸ் வந்து மாடிஃபை ஆனதுக்கு அப்புறம் நீங்க ஸ்பீச் பண்ணா அங்க வந்து யூஸ் இருக்காது. நீங்க ரெண்டு ஹேண்டையுமே சேர்த்து தட்டினா நமக்கு சத்தம் வர மாதிரி சென்சரி ஸ்டிமுலேஷன், கம்யூனிகேஷன் ஸ்டிமுலேஷன் ரெண்டுமே கரெக்டா நடந்தாதான், பேலன்ஸா கோஆர்டினேட் ஆனாதான் ஒரு குழந்தைக்கு காம்ப்ரிஹென்ஷனும் சரி, எக்ஸ்பிரஷனும் சரி சரியான அளவில் ஸ்டிமுலேஷன் அப்படிங்கிறது கிடைக்கும். அந்த குழந்தையால கரெக்டாக ஒரு கம்யூனிகேஷனை அந்த என்விரான்மெண்ட்ல வந்து மாடிஃபை பண்ணி லேர்ன் பண்ணுறதுக்கு சென்சரி ப்ராசஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். அது கரெக்டாக வேலை செஞ்சாதான் காம்ப்ரிஹென்ஷன் அண்ட் எக்ஸ்பிரஷன் இது ரெண்டுமே ஃபர்தராக ஸ்டிமுலேட் ஆகும். ஓகேங்களா. ஸோ ஒரு வேளை நீங்கள் நம்மளை கரூர் மாதிரியான டிஸ்ட்ரிக்ட்லையோ இல்லை நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருந்தாலும் சரி, எங்கே இருந்தாலும் சரி, ஓகே தெரப்பினா ஒன்று தான் அப்படின்னு சொல்லி இல்லாமல் தெரப்பிலையுமே ஸ்பீச் டிலே உள்ளவங்களுக்கு ஆக்குபேஷனல் தெரப்பி, ஸ்பீச் தெரப்பி, மசில் டோனில் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு ஃபிசியோதெரப்பி, சைக்கலாஜிக்கல் கவுன்சிலிங், இந்த மாதிரி நிறைய தெரப்பட்டிக் சர்வீஸ் இருக்குது. பட் உங்கள் குழந்தைக்கு வந்து ஸ்பீச் டிலே இருந்துச்சுன்னா வித் சென்சரி ப்ராப்ளமோட இருக்கிறவங்களுக்கு டெஃபினெட்லி ஆக்குபேஷனல் ப்ளஸ் ஸ்பீச் தெரப்பி சர்வீஸ் கட்டாயம் தேவை. உங்கள் குழந்தைக்கு ஒரு வேளை பியோர் ஃபார்ம் ஆஃப் ஸ்பீச் டிலே மட்டும்தான் அப்படின்னா உங்களுக்கு ஸ்பீச் தெரப்பி சர்வீஸ் மட்டுமே போதுமானது. நம்ம ஏதோ ஒரு தெரப்பிக்கு போகிறோம் அப்படிங்கிறது இல்லாமல் என்ன தெரப்பி கொடுக்குறோம், அங்கே என்ன ஸ்கில்ஸ்க்காக தெரப்பிஸ்ட் ஒர்க் பண்ணுறாங்க, ஸோ அவுட்கம்முக்கு அவங்க என்ன மாதிரியான ஸ்ட்ராட்டஜிஸ் யூஸ் பண்ணுறாங்க, அஸ் அ பேரண்டாக என்னுடைய ஹோம் என்விரான்மெண்ட்ல அதை இன்னும் நான் பெட்டராக ஸ்டிமுலேட் பண்ணுறதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாமே உங்கள் தெரப்பிஸ்ட் கிட்ட கம்யூனிகேட் பண்ணுங்க. என்னென்ன சர்வீஸ் உங்களுக்கு கிடைக்குது, உங்கள் குழந்தையுடைய பிரெயின் டெவலப்மெண்ட்டை அண்ட் உங்கள் குழந்தையுடைய மைல் ஸ்டோனை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு என்ன சர்வீஸ் ஆக்சுவலி கொடுக்கணும், உங்ககிட்ட என்ன இருக்குது அப்படிங்கிற ஒரு டிஸ்கஷன்ஸ்லாம் உங்கள் தெரப்பிஸ்ட் கிட்ட நீங்கள் கட்டாயம் வச்சுக்கணும். பிகாஸ் ஏன்னா நான் ரீசெண்ட்லி மீட் பண்ண பேரண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மோர் தென் 6 months, ஆல்மோஸ்ட் இயர்னு கூட சொல்லலாம், அவங்க சிங்கிள், ஏன்னா அந்த குழந்தைக்கு சிவியர் ஃபார்ம் ஆஃப் ஸ்பீச் ப்ராப்ளம் இருந்துமே கூட அவங்க வெறும் சென்சரிக்கு ஓடி மட்டுமே அட்டன் பண்ணியிருக்காங்க. பிகாஸ் ஏன்னா அங்கே வந்து ஸ்பீச் தெரப்பி சர்வீஸ் இல்லை அப்படிங்கிறதுக்காக அவங்க வந்து ஒரு சென்சரி ஸ்டிமுலேஷன் மட்டுமே கொடுத்துருக்காங்க இந்த ஃபார்ம் ஆஃப் வந்து ஸ்பீச்சு ஓடி அப்படின்னு சொல்லி. ஸோ அவங்க ஒரு வருஷமாக தெரப்பி எடுத்துக்கிட்டு நம்மக்கிட்ட வந்து பேசும்பொழுது பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்பீச் தெரப்பியே எடுத்துக்கலையே அப்புறம் எப்படி ஸ்பீச் வந்து இம்ப்ரூவ் ஆகும்னு நான் கேட்கும் பொழுது அவங்க சொன்ன பதில் இது. ஏன்னா அந்த குழந்தையுடைய 1 year ஆஃப் ஒரு ஹோப்பில் வந்துட்டு அந்த 1 year வந்து அவங்க வேஸ்ட் பண்ணியிருக்காங்க. டெஃபினெட்லி அவங்களுக்கு சென்சரி எக்ஸ்போஷர் கிடைச்சிருந்திருக்கும். பட் என்னன்னா அவங்களுக்கு என்ன கிடைக்கணும், நம்ம குழந்தைக்கு என்ன தேவைங்கிறதே வந்து ஒரு வருஷமா தெரியாமல் இருந்திருக்காங்க அப்படிங்கிறது தான் இங்கே வந்து ஒரு உண்மை. ஸோ பேரண்ட் நீங்களுமே வந்து தெரப்பி போயிட்டு இருக்கீங்க, உங்கள் குழந்தைக்குமே ஸ்பீச் ப்ராப்ளம் இருக்குது, சென்சரி ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா என்ன சென்சரி ப்ராப்ளம், என்ன தெரப்பி கொடுத்துட்டு இருக்காங்க, ஸ்பீச் ப்ராப்ளமோட ப்ரொவிஷனல் டயக்னோஸ் என்ன, ஸோ அதுக்கு வந்து என்ன கோல் செட் பண்ணியிருக்காங்க, எப்படி ஒர்க் பண்ணுறாங்க, நாங்கள் அஸ் அ பேரண்ட்டாக நாங்கள் என்ன எங்கள் குழந்தைக்கு வந்து இம்ப்ரூவ் பண்ணணும், இது எல்லாமே தெரப்பிஸ்ட் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஆக்குபேஷனல் தெரப்பி கொடுத்துதான் ஸ்பீச் தெரப்பி கொடுக்கணுங்கிறது கிடையாது. டெஃபினெட்லி ரொம்ப ஹைப்பராக இருக்கிற குழந்தைங்களுக்கு வந்து நீங்கள் ஆக்குபேஷனல் தெரப்பியில் நிறைய கிராஸ் மோட்டாரில் இன்வால்வ் பண்ணிட்டு நீங்கள் ஸ்பீச் ஆக்டிவிட்டீஸ்லாம் வந்து நீங்கள் இன்வால்வ் பண்ணும்போது எனக்கு கொஞ்சம் பெட்டரான கான்சன்ட்ரேஷன் இம்ப்ரூவ் ஆகும். பட் அந்த தெரப்பி செட்டப்பில் ஆக்குபேஷனல் தெரப்பியும் இருந்து ஸ்பீச் தெரப்பியும் இருந்து நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா டெஃபினெட்லி ஓகே. பட் அங்கே வந்து ஒரே ஒரு ஆக்குபேஷனல் தெரப்பி தான் இருக்குது, நீங்கள் பர்டிகுலர் மாதம் வரைக்கும் நீங்கள் ஆக்குபேஷனல் தெரப்பி பண்ணுங்க, இந்த சென்சரி சிஸ்டம் எல்லாமே மாடிஃபை ஆனதுக்கப்புறம் நீங்கள் ஸ்பீச் தெரப்பி போங்க அப்படின்னா இட்ஸ் நாட் கோனா ஒர்க் அவுட். இட்ஸ் ஆக்சுவலி அ மித். உங்களுக்கு எங்கேயோ ஒரு மிஸ்கம்யூனிகேஷன் ஆயிருக்கு அப்படிங்கிறது தான் ஒரு உண்மை. ஸோ நீங்களும் இந்த மாதிரி ஏதோ ஒரு சர்வீஸ் மட்டும் அட்டென்ட் பண்ணிட்டு அவங்க சொல்கிறத வந்து இப்போ தான் ஓகே கரெக்டாக வந்துடும் நீங்கள் நம்பிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்கள் தெரப்பிஸ்ட் கிட்ட நல்லா கம்யூனிகேட் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க வாட் இஸ் ஹேப்பனிங், என்ன ஆக்சுவலாக நடக்கணும் அப்படிங்கிறத வந்து நீங்கள் கம்யூனிகேட் பண்ணுங்கள். ஐ ஹோப் இந்த இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு ஒரு அவேர்னஸ் கொடுத்துருக்குன்னு நம்புகிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அண்ட் எங்ககிட்ட நீங்கள் ஆக்குபேஷனல் தெரப்பி அண்டு ஸ்பீச் தெரப்பிக்கு அப்பாயின்மெண்ட் புக் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ஆன்லைன்லேயும் கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம்.
நம்ம கிளினிக் கரூரில் இருக்குது. இல்லை நியர் டிஸ்ட்ரிக்டில் லைக் சேலம், திருச்சி, ஈரோடு, இந்த மாதிரி மதுரை, இந்த மாதிரியான நியர் டிஸ்ட்ரிக்டில் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னாலும் நோ வரிஸ். நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு கன்சல்டேஷன் அசஸ்மெண்ட்டுக்கு வந்துட்டு ஃபர்தர் ஃபாலோ அப் நீங்கள் ஆன்லைனில் எடுத்துக்கலாம். அது எப்படி பண்ணணுங்கிற லைவ் டெமோ நம்ம கிளினிக்கில் வந்து நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். அண்ட் நம்மக்கிட்ட அப்பாயின்மெண்ட் புக் பண்ணிக்கிறதுக்கு ஸ்க்ரீனில் தெரியுற நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணி நீங்கள் ஃபர்தர் அப்பாயின்மெண்ட் புக் பண்ணிக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட் அஸ்.